1 minute டெய்லி பைபிள்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்காவது நிறைய பிரச்சனை இருக்கும் போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. சில காரியத்தை நினச்சிட்டு சில காரியம் உங்கள் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்துது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, நீங்கள் என்னை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் துதிப்பீங்களா? அது எப்படி என்னால் முடியும்? அவ்வளோ கஷ்டத்தில் எப்படி இந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பயங்கர கஷ்டம், அதாவது அவர் உயிருக்கே ஒரு ஆபத்து, எப்போ வேணாலும் அவரை கொல்லலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறேன். ஆமாங்க, தாவீது அவருக்கு உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் அவருடைய சொந்த பிள்ளையே அவரை கொல்ல நினைக்கும் போது கூட அவர் ஆண்டவரை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமாங்க? நீர் மட்டும்தான் என் தலையை நிமிர்த்த முடியும், நீர் மட்டும்தான் என் வாழ்க்கையில எனக்கு உயர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலும் தாவீது போல எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அந்த சூழ்நிலை மாறவே மாறாதுன்ற சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லி அவரை உயர்த்தும் போது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். அதனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசிரியப்ப தெய்வங்களை ஆசிப்பாக. ஆமீன்.